எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் நல்லா குடிச்சிருப்பாங்களா? பட் அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது அப்படின்றத வந்து காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா குடிச்சிட்டு ரோட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஜாலியா வந்து பாடிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா கூடயே வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டுலாம் தடுமாறுறாங்க. எப்படியும் நம்ம ஹீரோ தான் வந்து இப்படியே போயிட்டுமே எங்க போவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா என்ன உன் கூட தான் போவேன். வேலையும் போயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம நான் என்ன தெரியுமா பண்றேன்? உன் கூடயே நான் வந்து டைரக்ஷன் பண்றேன். உனக்கு ஓகேவான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோ கிட்ட எடுத்துட்டு அவங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து காட்டுறாங்க. காட்டிட்டு இந்த மாதிரி நம்ம 2 பேரும் படம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு, அந்த லேடிக்கு நடுவுல பாத்தீங்கன்னா கல்லுங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. அது மேல போய் நடுக்குறாங்க. நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா ஐயோ ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க. அப்ப பாத்துட்டு நம்ம ஹீரோயின் தடுக்கி வந்து விழுந்திருப்பாங்க. பட் ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோ வந்து புடிச்சிட்டாரு. புடிச்சது மட்டும் இல்லாம அவங்க இழுக்கும் போது பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்கும்போது ஐயோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்கேப் ஆகும்போது நம்ம ஹீரோ வந்து தெரியாத்தனமா பாத்ரூம்ல தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஜேடன் வந்து வந்துருவாரு. இந்த மாதிரி என்னடா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாரு. அப்ப நம்ம ஹீரோவா அங்க குளிச்சுட்டு இருக்கா நான் வரேன்டான்னு சொல்லிட்டு இது பண்றதா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோனா கொஞ்சம் க்ளோஸா வந்து இருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் வந்து கேட்பாரு என்னம்மா என்ன பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எதுவும் இல்லை எனக்கு வேற எங்கேயும் பாக்குறதுக்கு இதுவே இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ தான் என்ன பண்ணாரு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து டவல் வச்சு அவங்க முகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தொடச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க புடிச்சு தள்ளி விட்டு இந்த மாதிரி வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்து போவாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா நேற்று நைட்டு பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னென்னமோ வந்து பேசுனியே நீ பேசாம வெளில வெயிட் பண்ணு நான் அதோ வந்துறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா என் கூட வந்து ஒருத்தர் தங்குறாரு அவர் கூட எல்லாம் வந்து இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா அவன் வந்து என் கூட தங்கல அவன் வந்து பக்கத்து ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன சரி ஓகே நான் வெளில வெயிட் பண்றேன் நீ வந்துருன்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட எப்படிடா பேசணும்னு ரொம்ப வந்து ப்ரிப்பேர்டா வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க இந்த மாதிரி நான் வந்து நேத்து என்ன பண்ணேன் நீ கூட படத்தை டைரக்ட் பண்றேன் அது மட்டும் தான் சொன்னேன் வேற ஏதாவது நடந்துச்சு எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ஹீரோவா நீ ரொம்ப போல்டான பொண்ணுமா நல்லாவே நடந்துக்கிற நான் கூட உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கலன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல நீ என்ன சொல்ற கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது உன் பிளேஸ வந்து நீ லிஸ்ட்ல வச்சிருக்க அப்படின்றாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தான் பாக்குறாங்க. பார்த்தா இவங்க வீட்டை வந்து காலி பண்றாங்க போல. நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. லேண்ட்லார்ட்லாம் அதான் அந்த வீட்டோட ஓனர் பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு காலி பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க போல. இவங்க தான் பாத்தீங்கன்னா டோர் போர்டெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க போல. அதனால வீடெல்லாம் வந்து வீடை வந்து பார்க்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. குடிச்ச போதுல என்ன பண்ணிருக்கோனே தெரியாம இதுவா இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஆபீஸ்க்கு தான் வந்து போறாங்க. எதுக்குன்னா நம்ம ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம ஹீரோ கூட படம் பண்ண போறதா ஒத்துக்கிட்டாங்கல்ல. சோ அதனால 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட் போடுறதுக்கு தான் இவங்க ரெடியா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தாங்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் என்ன பண்றாரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படிதான் பண்ணும்போது ஒரு மாதிரி ஹெவியா தான் இருக்கும் ஹார்ட். பட் இருந்தாலும் பரவாயில்ல நீ பண்ணு. இந்த ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து காணாம போயிட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் யாரும் அவங்க தேட மாட்டாங்க. நீ தைரியமா பண்ணி உன் கதை நீ அதை வந்து அப்கிரியேட் பண்ணாலே போதும். கடைசி வரைக்கும் நான் கூடயே வந்து இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இவ்வளவு மோட்டிவேஷனா சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா தைரியமா வந்து அவங்க சீல வந்து இது பண்ணிடுறாங்க. சோ ஆக்சுவலா பார்த்தா இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிலிம் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஜேடன் வந்து வராரு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக. நம்ம ஜேடனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வாழ்த்துலாம் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூடியோ வந்து ரெடி ஆகிற வரைக்கும் நீங்க வந்து ஹோட்டல்லே வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா நீ ஏதாவது ரெடி பண்ணிட்டாரு அது வரைக்கும் அவங்க ஹோட்டல்ல தான் தங்க போறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இல்ல பரவாயில்ல நான் என் ஃப்ரெண்டு கூட தங்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம ஜேடன் என்ன பண்ணுவாரு இல்ல இல்லங்க நீங்க வந்து இனிமேல் ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து ரெடி பண்ணணும். சோ அதனால நீங்க ஃப்ரெண்டு கூட தங்குறது வந்து இதுவா இருக்காது. நீங்க ஸ்டூடியோலயே வந்து ரெடி ஆகுற வரைக்கும் நீங்க வந்து ஹோட்டல்லே வந்து தங்குங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கூட நேத்து கூட ஹீரோவோட ரூம்ல தானே இருந்தீங்க. ஆமா நான் வந்து ஹோட்டல் ரூம்ல கூட பார்த்தேன். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லிப்பர்ஸ்ல இருந்துச்சு. இது இப்ப கூட நீங்க அதை தான் போட்டுருக்கீங்க. நீங்க தானே அங்க இருந்தீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா ஐயோ சாரி சார் நான் எதுவும் தெரியாம வந்து நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜீடனா அதெல்லாம் எதுவும் பரவாயில்ல சார். நீங்க 2 பேரும் ஒர்க் பண்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது 2 பேரும் பாத்தீங்கன்னா வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி நியூஸ் ஸ்டேஷன் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா அந்த இடத்த தான் வந்து காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஷோ வந்து அரேஞ்ச் பண்றா போல அந்த ப்ரொடியூசர் இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஜேடன் பைபிள் அங்க வராரு. என்னங்க இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இப்ப அவங்க கூட ஒர்க் பண்ண போறாங்க அதை பத்தி எல்லாம் வந்து சொல்றாரு. இந்த ஆளால கொஞ்சம் கூட நம்பவும் இல்லை. ஏன்னா அவன் வந்து நம்ம ஹீரோயினை பத்தி இந்த ஆள் வந்து தப்பு தப்பா வந்து சொல்றான். அவளா வந்து இதுவே கிடையாது என்னை பத்தி அவ தப்பா கூட உங்ககிட்ட சொல்லிப்பான்னு சொல்லும்போது நம்ம ஜேடனா அதெல்லாம் எதுவும் இல்லை சார் அவங்களோட ஒர்க்குக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு அவங்க என் கூட ஒர்க் பண்றாங்க. பட் அவங்க ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி இங்க சில கிளாரிபிகேஷன்ஸ் நான் பண்ணணும். ஏன்னா இவங்க அவங்க கான்ட்ராக்ட் பேஸ்ல கூட ஒர்க் பண்ணல. பட் ஆனா நீங்க அவங்க
அந்த லெவலுக்கு வந்து ஒர்க்க வந்து வாங்கிட்டு இருக்கேன் எல்லா இடத்துல இருந்து. சரியான சேலரியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களோட சேலரி வேற இன்னும் பெண்டிங்லயே இருக்கு. அத நீங்க குடுத்துட்டீங்கன்னா ஓகே. அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க லீகலா வந்து போக வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இதுலாம் ஃபார்ம் எல்லாம் வந்து காட்டுறாரு. அப்ளிகேஷன்லாம் வந்து காட்டுறாரு. அத பார்த்தோன்னே இந்த ப்ரொடியூசருக்காக பார்த்தீங்கன்னா, ஆஹா! இவன் நம்ம சந்துல இழுத்து விட்டுருவோம் போலன்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அமைதியா வந்து இருக்கிறாரு. இந்த சீன் அப்படிங்க பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ட அடுத்த கட்டத்துக்கு ரெடி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஐடியாவே சுத்தமாவே வந்து வரவே இல்ல போல. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ரொம்ப வந்து யோசிக்காது. இந்த ஓல்டு மூவிஸ்லாம் பார்த்தா ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா மூவி பார்க்க போறாங்க. சோ இந்த சீன் அப்படியே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனா பைபிள தான் வந்து காட்டுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனா கூட ஒர்க் பண்ற ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவரா பண்றான் போல. இங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சீனுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா அவன் மட்டும் என்ன பண்றான், டைம் ரொம்ப டிராக் பண்ணிட்டே இருக்கான். அவன் அசிஸ்டன்ட்டும் வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோ சார் இன்னும் வந்து வரல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார் வந்து ரெடி ஆகலன்னு சொல்லும்போது, நம்ம டைரக்டர் பார்த்தீங்கன்னா கத்து கத்துன்னு வந்து கத்துறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆக்டரே வந்து வந்துறா. "ஏன் சார் எனக்காகலாம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? ஏன் உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க அந்த ஈனா பொண்ணு, அந்த பொண்ணுக்காகலாம் ரொம்ப பண்ணுவீங்க. எனக்காகலாம் வந்து இது பண்ண மாட்டீங்களா? ஏன் ரிஹர்சல்லாம் கூட பாத்துக்கோங்க. நான் அப்புறமா வந்து சீன்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு, அதே இடத்துல தான் பாத்தீங்கன்னா, நம்ம பையன்களையும் வேலை பாத்துட்டு இருப்பாரு. உடனே அந்த ஹீரோ என்ன பண்றாருன்னா, நம்ம பையன்களை கூப்பிட்டு, "இந்த மாதிரி என் சீன வந்து நீ ரிஹர்சல் பண்ணு. நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த சீன வந்து குடுத்துருவாரு. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இந்த சீன சூப்பராவே வந்து நடிச்சிருப்பாரு. டைரக்டரும் பாத்தீங்கன்னா, ஒரேடியா வந்து பாராட்டுவாங்க. நம்ம ஹீனாவும் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க. பட் அந்த ஆக்டருக்கு பாத்தீங்கன்னா, இது சுத்தமாவே வந்து பிடிக்காது. அவன் என்ன பண்ணுவான், நம்ம பைபிள் கூட்டிட்டு போயிட்டு, "என்னடா வந்துட்டு ஏன்டா என்னோட இது பண்ற? ஆல்ரெடி எனக்கு நெறைய கெட்ட பேர் இருக்கு. இதுல என்னோட டைம நீ யூஸ் பண்ணிக்க பாக்குறியா? நீலாம் வந்து சின்ன ஆர்டிஸ்ட்டா? நீலாம் வந்து வளர கூட மாட்ட. நீ வந்து இந்த மாரி பிஹேவ் பண்றேன்னு" சொல்லிட்டு, நம்ம பாத்தீங்கன்னா, மூஞ்சி மேல சிகரெட் விடுறதும், அவன போட்டு இது பண்றது, அடிக்கிறது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம பாத்தீங்கன்னா சைலண்டா தான் இருக்காரு. எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம பொண்ணு வந்தது. இந்த பொண்ணு வந்தோனே, "என்னடா அவன போய் மிரட்டுறியா?" அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, இந்த ஆக்டர் பையன், "என்னம்மா அவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற? என்ன உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஓடுதா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம "ஆமா நானும் அவனும் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்ட நீ கஷ்டப்படுத்துற. அதனால தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவன் என்ன பண்றான், "இது ஃப்ரெண்டா? அவனுக்கு ஃப்ரெண்டே ஸ்கூல் டேஸ்ல இருந்து கூட கிடையாது. நீ வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்றியேன்னு" சொல்லும்போது, நம்ம பைபிள் சும்மா இருப்பாளா? அவ வந்துட்டா. "நீ மட்டும் என்னம்மா, நீ வந்து ஸ்கூல் டேஸ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் உனக்கு யாருமே கிடையாது. நீ நெறைய பேர வந்து புல்லி பண்ணியிருப்ப. நீலாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி பேசுறியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெட்கமாவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்தீங்கன்னா, காசு மூச்சின்னு செம்மையாவே இது பண்ணுச்சு. அவனுக்கு பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம பாத்தீங்கன்னா, அவன் புடிச்ச இந்த சிகரெட்ட அவன் பாக்கெட்குள்ள போட்டுட்டு, நம்ம ஹீரோவ பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போயிரு. "நீ வா நண்பா, அவன் கிடக்குறான்னு" சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து பல்ப் வாங்கிட்டான் இவகிட்ட. இந்த சீன் அப்படியே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின தான் காட்டுறாங்க. 2 பேரும் பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கா ஒரு மூவி வந்து பாத்துருப்பாங்க. 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அப்படியே வந்து 2 பேரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க போல. அவங்க மூவியும் வந்து முடிஞ்சே போச்சு. நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எழுந்துக்கிறாரு. எங்க நம்ம ஹீரோயின் வந்து எந்திரிச்சு போறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்கள பாத்தீங்கன்னா அழகா வந்து இது பண்ணிட்டு அவர் ரூமுக்கு போறாரு. பட் ஆனா அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினும் வந்து எந்திரிச்சிட்டாங்க. சரி வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த பக்கம் வராருன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒண்ணு என்ன பண்றாங்க, எந்திச்சு வந்து கண்ண மூடிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோயின தூக்கி பெட்ல போய் படுக்க வச்சலாம்ன்னு சொல்லிட்டு இது பண்றாரு. பட் கரெக்ட்டா பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து முழிச்சுட்டாங்க. முடிச்ச உடனே நம்ம உடனே பார்த்தீங்கன்னா கண்ண மூடிட்டாங்க. நம்ம ஹீரோ பார்த்த உடனே நம்ம ஹீரோவா, "இது என்ன என்ன தூக்க சொல்றீயா? இல்ல வேற ஏதாவது பண்ண சொல்றியா?" கேட்கும்போது நம்ம ஹீரோயினா, "இல்ல, இல்ல, இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா சோஃபா மேல வந்து படுத்துக்கிறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவரோட ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினா பெட்ல வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஐயோ! நம்ம சரியான பைத்தியம் ஆயிட்டோமேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் தெரியாம அவங்களோட பேண்ட வந்து அங்க விட்டுருப்பாங்க போல. அந்த பேண்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கையில வந்து போட்டுட்டாரு. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட கூட இருக்கார்ல, இந்த ஜேடன் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்றாரு. "நீ வரியாடா? இல்லையாடா?" அப்படின்னு சொல்றாரு. மெசேஜ் போட்டுருக்காரு. நம்ம ஹீரோவோ, "இல்ல, இல்ல நான் வரலன்னு" சொல்லி இது பண்ணியிருந்தாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா, காலையில ஆகுது. இங்க ஜேடன் பார்த்தீங்கன்னா, அவரு ரூம்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்காரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வராரு. வந்துட்டு இந்த மாரி வந்து தூக்க கலக்கத்துல தான் இருக்காரு. இத நோட் பண்ண நம்ம ஜேடன் என்ன பண்றாரு, "என்னடா சரியா நேத்து தூங்கலையான்னு" சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஹீரோவும், "ஆமாடா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரேக்ஃபாஸ்ட்ட பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து தொடர்ந்து வந்து ஸ்கிரிப்ட்ட ரெடி பண்ண ட்ரை பண்றாங்க. என்னென்னமோ பண்றாங்க. பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகல. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் போட்டுட்டு தான் இருக்காரு. இந்த மாரி "நீ ரொம்ப வந்து இது பண்ணிக்காத, ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, சாப்பிட்டு வா" அப்படி இப்படின்னு மெசேஜ் லைனா அவர் போட்டுட்டு தான் இருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க.
பண்ணாங்க. எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்க, ஏது நினைச்சாங்கன்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா, வெளில போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க கிழவனுங்கலாம் என்ன பண்றாங்க, இந்த மாரி இந்த யங் ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி தப்பு தப்பா வந்து பேசுறாங்க. இந்த மாரி இந்த பசங்க வந்து வேலை இல்லாம வந்து வெட்டியா வந்து சுத்திட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, அதுல ஒரு கிழவன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின வந்து பாத்துறேன். ஏன்னா அவங்க சின்ன பொண்ணுல அவங்கள பத்தி தப்பா பேசுறோம்னு பார்க்கும்போது, அந்த கிழவன் பார்த்தீங்கன்னா அமைதியா இருந்து பட் இன்னொரு கிழவன் தான் பார்த்தீங்கன்னா, இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கான். அந்த கிழவன் வந்து என்ன பண்றான், டேய் டேய் சும்மா இருடா அப்படின்னு வந்து இது பண்ற சைகை காமிச்சாரு. ஓகே பார்த்தீங்கன்னா, ஓகே, ஓகே நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு 2 கேரளும் பார்த்தீங்கன்னா வந்து ஓடுதுங்க. நம்ம ஹீரோ என்ன நான் ஒண்ணும் வந்து வேலை இல்லாம இல்ல. நான் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பைபிளுக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாரி ஏதோ ஒரு ஈவென்ட் இருக்கு போல. ஸோ அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, இவங்களும் நம்ம பைபிளும் பார்த்தீங்கன்னா போறாங்க. நம்ம பைபிள்ல பார்த்தீங்கன்னா, என்னடா வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்கிரிப்ட் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோ என்ன ஸ்கிரிப்ட் எல்லாம் இல்ல. நான் தான் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து பண்ணவே இல்ல. என் மேல ஹீரோ நெறைய நம்பிக்கை வச்சிருக்காரு. சப்போஸ் ஸ்கிரிப்ட்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா நீ வந்து இந்த படத்துல நடிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம நான் வந்து நடிக்கிறேன். ஆனா சின்ன ரோல்லாம் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா, நீ வேற நான் வந்து ஸ்கிரிப்டே முழுசா வந்து ரெடி பண்ணல. ஹீரோ வேற என் மேல பெரிய ட்ரஸ்ட்டா வச்சிருக்கான். அந்த ட்ரஸ்ட் வந்து பிரேக் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் வந்து பண்றல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இல்லையா கண்டிப்பா நீ அவங்க இம்ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். உனக்கு வேற சாய்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அவன் வேலைய பார்க்க போயிட்டான் அந்த மால்ல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்து டோர வந்து தட்டுறாரு. பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லன்னு சொல்லிட்டு உள்ள போய் செக் பண்றாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் இல்லன்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனா பொண்ணு வந்து ஏதோ ஒரு ஈவென்ட்டுக்காக கிளம்பிட்டு இருக்க போல. பார்த்தா அவங்க அம்மா வந்து கார்ல வந்து இருக்கிறாங்க. இந்த மாரி அவங்க அம்மா திடுத்து திடுத்துன்னு திட்டுறாங்க. கூட நடிக்கிற அத்தனை பேர்கிட்ட இவரு ஹார்ஷா வந்து பிஹேவ் பார்த்தா வந்து எப்படி கமெண்ட்ஸ் வந்து போட்டுருக்காங்க பாத்தியா திட்டுறாங்க. இது மாரி ஏன் நீ வந்து பண்ற அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, நம்ம ஹீனாவா நான் ஒண்ணும் ஆரம்பிக்கல. அவன் தான் வந்து ஆரம்பிச்சா. அவன் தான் வேணும்னே பண்ணான். நான் முடிச்சு வச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவங்க அம்மாவா "இது பாருடி போற இடத்துலயாச்சும் இப்படி இருக்காத ஒரு ஈவென்ட் நடக்க போகுது. அதுலயாச்சும் ஒழுங்கா வந்து நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா வர வழியிலேயே வந்து இறங்கிடுவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து மாலுக்கு வராரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பைபிள் என்ன பண்றாருன்னா, இந்த சாம்பிள் எல்லாம் வந்து விப்பாங்களே சென்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை வந்து பாத்தீங்கன்னா வரவங்களுக்கு யாருமே கொடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோவும் வந்து வராரு. நம்ம ஹீரோ வாங்க வராரு. பட் நம்ம பாத்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை. என்னடா எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏன்டா உங்களுக்கு கொடுக்குறேன், நீ தான் பெரிய ஆளாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா டேய் என்ன பார்த்தாலே என்னடா கடுப்பாவுற, கொஞ்சமாச்சும் நல்லா பேசுடா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம பைபிள் வருது. நம்ம பைபிள் வந்த உடனே நம்ம பாத்தீங்கன்னா முகத்துல ஒரே வந்து பிரைட்னஸா இருக்கு. பட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அதே பிரைட்னஸ் தான். பட் நம்ம ஹீரோ பார்க்கும்போது மட்டும் மூஞ்சி அப்படியே வந்து வந்து வச்சுட்டாங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம பைபிள் கிட்ட வந்து, அம்மா உன் மேனேஜர் ஏன் இங்க வந்து இருக்கான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ தான் அந்த பொண்ணு கை காட்டுது. நம்ம ஹீரோவா என்னம்மா நான் வந்து மேனேஜரா, நான் ஒன்னும் மேனேஜர் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீனாவா இல்ல நீங்க அவர் பார்க்க மேனேஜர் மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹலோ மேடம் நான் வந்து டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீனாவா இவ்வளவு நல்லா கொரியன் பேசிட்டு எதுக்கு ஆடிஷன் வீடியோ வரும்போது இங்கிலீஷ்ல அப்படி பேசினா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா "இப்ப பாருங்க அது வந்து அமெரிக்கா, அவங்க இங்கிலீஷ் தான் பேசி ஆகணும். இது கொரியா, சோ கொரியன்ல இருந்து பேசி ஆகணும். அதனால அதெல்லாம் வந்து இது பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பைபிள் வந்து நம்ம கிட்ட போய் இந்த மாதிரி நீ அவரும் உனக்கும் அவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம பைபிள்ல இந்த மாதிரி அவன் வந்து எனக்கு சீனியர் மாதிரி 2 பேரும் நெய்பர்ஸ் அவ்வளோலாம் சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அதுக்கு மேல வந்து கடுப்பாகுது. அதுக்கப்புறம் நம்ம பைபிளே அதுக்கு மேல நீ தான் இவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சுக்காத, இவன் ரொம்ப மோசமானவன்னு சொல்லிட்டு அவ பாட்டுன்னு சொல்லிட்டு வந்து போறா. பின்னாடியே அவ ஃபேன்ஸும் வந்து போறாங்க. நம்ம ஹீரோலாம் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா ஓ அப்படியாப்பா சரி ஓகே அப்ப நான் கிளம்புறேன்னு வந்து போறாரு. பட் நம்ம என்ன பண்றாருன்னா, டேய் டேய் வந்ததும் வந்துட்ட சும்மா ஏதாவது வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவா இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்கியா அப்படின்னு சொல்லி இது பண்ணுது. இதே அதெல்லாம் கண்டிப்பா கொடுத்துற வாடா வந்து வாங்கிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த பக்கம் இப்படி இருக்கிற இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா இந்த ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம பையன் வந்து வராங்க. இங்க பாத்தீங்கன்னா ஏதோ லக்கி டிரா கூப்பன்லாம் நடக்க போடலாம். இங்க நான் செலக்ட் பண்ற அத்தனை பேருக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ கிஃப்ட்ஸ் நம்ம ஹீனாவோட போட்டோ அதெல்லாம் எடுக்கணும் போல. சோ அந்த ஈவெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்காரு. பட் எதுவுமே பேசல. நம்ம ஹீரோயின் பண்றதை பார்த்துட்டு சைலண்டா வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பொம்மை எல்லாம் வந்து போட்டு வேஷம் போட்டிருப்பாங்கல்ல, அவங்க ஜஸ்ட் அவங்களோட அந்த ஹெட்டை மட்டும் கழட்டிட்டு ஜூஸ் குடிக்க போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் கரெக்டா வருவாங்க. ஐயோ ஹீரோ எங்க இருக்கான்னு இவனை பார்த்தா அவளுக்கு பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க மட்டும் வந்து போட்டுட்டு நம்ம ஹீரோ பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாங்க. பட் நம்ம ஹீரோக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே. அவங்க பாத்தீங்கன்னா வந்து நடுவுல வந்து நிப்பாரு. எப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட
தான் போய் முட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, "இந்தாங்க இது உங்களுக்கு தான்" சொல்லிட்டு ஏதோ ஒரு கிஃப்ட் மாரி வந்து குடுப்பாரு. நம்ம ஹீரோயினா, "உங்களுக்கு யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன தெரியாது. எனக்கே சார் கிஃப்ட் குடுக்குறீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா, "நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கிஃப்ட் நீங்க எடுத்துக்கிறதோ எடுத்துக்காதோ உங்க விருப்பம்னு" சொல்லிட்டு குடுத்துடுறாரு. குடுத்துட்டு அவர் பாட்டு போக நம்ம ஹீரோயினுக்கு தான் டென்ஷனே ஏறுது. உடனே அந்த மாஸ்க்க வந்து அதான் அந்த ஹெட்ட வந்து கழட்டிட்டு நம்ம ஹீரோ மேலயே பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறாங்க. இந்த மாரி நான் வந்து உன்கிட்ட இருந்து தப்பிக்க தான் இந்த இதுவெல்லாம் பண்ணேன். ஆனா நீ கண்டுபிடிச்சுட்டு பேசாம நீ பாட்டுக்கு போறியே! உனக்கு என் மேல கோவமே இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேட்க, நம்ம ஹீரோவா இத பாரு, நீ இந்த விஷயம் உனக்கு எவ்ளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த எழுதுறது, இந்த டைரக்டிங் இது எல்லாமே. ஆனா இத்தன வருஷம் கழிச்சு பண்ணது உனக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் உன்ன எவ்ளோ வந்து செல்ஃபிஷா வந்து நான் இங்க பிஹேவ் பண்ணேன்னு நல்லாவே தெரியும். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு விஷயத்த வந்து நம்ம கிரேட்டா பண்ணணும்னு கிடையாது. கரெக்ட்டா பண்ணா அதுவே வந்து போதும். நீயும் நானும் ஒண்ணா சேர்ந்து பண்ணா எனக்கு அதுவே போதும். நீ வந்து உன்ன ரொம்ப வந்து புஷ் பண்ணிக்காத. நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதே மாரி நாளைக்கு நம்ம ஸ்டூடியோக்கு போறோம். அது எப்படியும் உன் இஷ்டம். நீ என் கூட வரதா வா. இல்ல வரலன்னா விட்டுரு. நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். இப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டுன்னு வந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா, இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது சைட் கேப்ல பாத்தீங்கன்னா, அந்த பொருளுக்கு சொந்தமானவங்க அந்த ஹெட்ட தூக்கிட்டு அவங்க பாட்டுன்னு வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஸ்டில் நம்ம ஹீரோ சொன்னத பாத்து தான் வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டூடியோக்கு வந்து போறாரு. ஆக்சுவலா பாத்தா அது வந்து அவங்களோட ஊரு, சொந்த ஊர்ல வந்து இருக்கு போல. சோ நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வருவாங்களா, மாட்டாங்களா சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கடைசில வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் பாத்தீங்கன்னா, ஊருக்கு தான் வந்து போயிருக்காங்க. போற வழியில பாத்தீங்கன்னா, அந்த இடத்த அழகா ரசிச்சுட்டே வந்து போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவங்க வீட்ல இருந்து ஒர்க் பண்ண போறாங்க போல. சோ அதுக்கான இதுவெல்லாம் பாத்தா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டும் வந்து ஆகுது. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, துணி மடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அழகா வந்து சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தம்பிக்காரன் வந்து உட்காருவான். ஒரே மிதி அப்படின்னு மிதிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அம்மா கிட்ட வந்து இந்த மாரி நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து என்ன பண்ணா உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும்? நான் வந்து என்ன பண்ணா உங்களுக்கு என்ன பண்ணா இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க அம்மாவா நீ மனுஷனே ரெடி அதுவே போதும்ன்னு வந்து சொல்லும்போது, தம்பிக்காரனும் பாத்தீங்கன்னா, அத வந்து ஆமோதிப்பான். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வந்து ஒரே மிதி தான் மட்டும் மிதிப்பாங்க. பாவம் தம்பிக்காரன் செம்மையா வந்து அடி வாங்குவான் நம்ம ஹீரோயின் கிட்ட. நம்ம அம்மாக்காரன் அதுக்கப்புறம் வந்து நீ வந்து டின்னர் பத்தி கேட்கிறியான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் டின்னர் பத்திலாம் கேட்கல. இந்த மாரி வேலை போச்சு. அதுக்கப்புறம் நீ வந்து என்ன திட்டின செஞ்ச அதெல்லாம் ஒண்ணும் பரவால்ல. ஆனா நீ இப்ப வந்து டைரக்ஷன் வந்து பண்ண போற. நான் வந்து இதுதான் பண்ண போறேன். என் லைஃப் இப்படிதான் இனிமேல் தான் வாழ போறேன்னு சொன்ன உடனே நம்ம தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா, ஆஹா இதுக்கு மேல இங்க இருந்தா வந்து பஞ்சாயத்துல நம்ம அழகா எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அழகா வந்து எஸ்கேப் ஆயிட்டான். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. இந்த மாரி வந்து நீ எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டுருக்க. இப்போ வந்து மறுபடியும் டைரக்ஷன் அது இது இப்படின்றியே உனக்கு வந்து கொஞ்சம் கூட இதுவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திட்டிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, சரி இப்ப நீ அவன் கூடயே வந்து இது பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் வந்து கேட்கறாங்க. நம்ம ஹீரோயின் ஆமா அவன் கூட நான் வந்து சைன்லாம் கூட பண்ணிட்டேன். நாங்க 2 பேரும் தான் கதை பண்ண போறோம்ன்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாகி துணியெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. உன்னால வந்து நீ வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க அவனால வந்து இப்ப வந்து மறுபடியும் அவன் கூட சேரியே உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நீ வந்து தனியா கூட பண்ணா ஆனா அவன் கூட பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பாத்தீங்கன்னா திட்டுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் இதை பாருங்க அவன் பணக்காரன் அவன் ஏழை அதுதான் வந்து பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் வந்து பாஸ்ட் நடந்து முடிஞ்சது முடிஞ்சுச்சு. இனிமேல் நான் என் லைஃப வந்து வாழ போறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இப்ப கோவத்துல வந்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அம்மா தான் அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. காலையில பாத்தீங்கன்னா அம்மா வந்து எந்திச்சு உள்ள வந்து பாப்பாங்க நம்ம ஹீரோனோட ரூம். பார்த்தா ஹீரோனோட ரூம் எம்ப்டியா இருக்கும். பட் பெட் மேல மட்டும் ஒரு பேங்கோட பாஸ்புக் மட்டும் இருக்கும். நம்ம ஹீரோயோட அம்மா அத பார்த்து உடனே ஷாக் ஆவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஸ்டூடியோ தான் வந்து காட்டுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, இப்பதான் தூக்கத்துலருந்து எந்திச்சு வருவாரு. பார்த்தா ஹீரோயினும் வரும்போது அவருக்கே ஷாக் ஆகுது. "ஏங்க எப்படிம்மா வந்த?" அப்படின்னு கேட்கறாரு. நம்ம ஹீரோயினா, ஓடி வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எழுதுனதுதான். ஸோ இதனால நெறைய வந்து சேஞ்சஸும் இருக்கணும். சேஞ்சஸ் பண்ணணும், செய்யணும்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ஒவ்வொரு சீனையும் வந்து பார்ட் பார்ட்டா வந்து எழுதி போர்ட்லலாம் எழுதி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்ப நீ யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ் கூட சிங்க்ல தான் இருக்குமா. ஸோ யார் என்ன எழுதுறா, எப்படி எழுதுறான்றத 2 பேராலயும் பார்க்க முடியும். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஐயோ! எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி டைப் பண்ணும்போது, நம்ம ஹீரோவா, அம்மா கம்ப்யூட்டர் சிங்க்ல இருக்குமா கொஞ்சம் பார்த்துருமான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் ஓகே, ஓகே. சாரி, சாரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அவங்க ரூம்ல இருக்கும்போது யார்கிட்டயும் இங்க நடக்கிற விஷயத்த ஷேர் பண்றாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணே கூப்பிடுறாங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோயோட அக்கானே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சுப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இங்க நடக்கிற எல்லா விஷயம் ஷேர் பண்ணும்போது, இவங்க பார்த்தீங்கன்னா, ஓ! அப்படியா? 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துலயே இருக்கீங்க. ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா, ஒரே ரொமான்டிக்கா ஆக போறீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டத்துல எங்கேயோ போய் நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா, ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. நீ வேற ஏன்க்கா அப்படிலாம் வந்து பேசுற? அந்த மாதிரிலாம் இது நடக்காது. சரி நீ ஏதோ டேட்டுக்கு வரேன்னு சொன்னியே, இதே மாரி நீ அங்கேயும் போய் நடந்துக்கிறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் வந்து நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே, பக்கத்துல பார்த்தா நம்ம ஜேடன் வந்து நிக்கிறாரு. நம்ம ஹீரோனோட அக்காக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஜேடன பார்த்தோனே வந்து பிடிச்சு போச்சு போல. சோ 2 பேரும் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒண்ணா தான் வந்து லிஃப்ட்ல வந்து ஏறுறாங்க.
2 பேரும் ஒண்ணா லிஃப்ட்ல இருந்து ஏறும்போது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஃப்ளோர்லாம் வரும்போது நெறைய பேர் வரும்போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முட்டிக்கிற மாரி இருக்கும். அப்ப தெரியாம தெரியாம நம்ம ஹீரோட அக்காவோட லிப் மார்க் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷர்ட்ல வந்து விழுந்துரும். அவங்களும் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணி, ஏது பண்ணி யோசிச்சுட்டே இருக்கும்போது, நம்ம ஜேடனும் பார்த்தீங்கன்னா இறங்கிடுவாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா, இவங்களும் போய் என்ன பண்ணுவாங்க, இந்த நம்பர்லாம் எழுதி குடுப்பாங்க அவங்க ஷர்ட்டுக்கு பின்னாடி. இந்த மாரி உங்க ஷர்ட்டுக்கு பின்னாடி ஒரு கரை இருக்கு. அதுல என் நம்பரும் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து ட்ரை கிளீனிங் அந்த மாரி போணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு, இவங்களும் பார்த்தீங்கன்னா, உங்க டேட்ட பார்க்கறதுக்கு வந்து போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த ரேட் ரொம்ப வந்து மொக்க போடும் போல எங்களுக்கு சுத்தமா வந்து பிடிக்காது. நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஜேடன தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகேப்பா நான் பாய் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த டேட் கிட்ட பார்த்தீங்கன்னா, முடிச்சுட்டு இவங்க பாட்டுல வந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோட அக்கா என்ன பண்ணுவாங்க, ஹோட்டல்ல போய் விசாரிப்பாங்க. இந்த மாரி நம்ம ஜேடனோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி. அவங்களோட ரிசப்ஷனிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நீங்க சொல்ற ஆள அவங்களா கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லும்போது, நேரா பார்க்க நம்ம ஜேடன் வந்து நிப்பாரு. நம்ம ஹீரோட அக்கா இந்த சான்ஸ மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு நேராவே போய் நம்ம 2 பேரும் வெளில போலாமான்னு சொல்லி கேட்பாங்க. பட் நம்ம ஜேடன் பார்த்தீங்கன்னா, அப்பதான் கால் வரும். பாத்து பேபின்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோட அக்காவுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஐயோ! சாரிங்க நான் ஏதோ தெரியாம வந்து சொல்லிட்டேன். இந்த விஷயத்த வந்து மறந்துருங்கன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து ஓடிடுவாங்க. பட் ஆனா லைன்ல இருக்கிறது பார்த்தா நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவ தான் அவர் வந்து பேபின்னு வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கத்துவாரு, "டேய் என்னடா சொல்ற? பேபி அது இதுன்ற. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஜேடனா, "இல்லடா இங்க ஒரு சின்ன இது அவ்வளவுதான். சரி ஓகே. நீ வந்து உன் வாய்ஸ் செம்மையா இருக்கு. நல்லா பேசுறியே. அங்க என்ன ஆயிட்டு இருக்கு? டிராஃப்ட் எல்லாம் முடிச்சிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா, போயிட்டே இருக்கு. ஹீரோயினே நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா காஸ்டிங்ல நீ பாத்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒர்க் ரிலேட்டடா பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சீன் அப்படியே கட் ஆக மறுநாள் ஆகுது. இனிமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க ஸ்டுடியோல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு போன்லாம் வந்து இந்த பண விஷயமா அப்படி இப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா நான் ஒர்க்ல இருக்கீங்க என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃபும் பண்ணி வச்சுட்டாங்க. அன்னைக்கு நைட்டும் ஆகுது பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா சரி நீங்க வந்து ஸ்டக் ஆகி நிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட பக்கத்துல போய் ஹெல்ப் பண்றாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சீனை வந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த சீன்லயே வந்து இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ சொல்றதே கேட்காம நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கண்ணாடியில வேற போட்டுப்பாரா. சோ அவரை பாத்தீங்கன்னா வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அப்ப அந்த டைம் தான் அந்த சீனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது கிஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ ஓ கிஸ்ஸா ஓ அப்படியா அப்ப இப்பவேவான்னு சொல்லும்போது திடீர்னு என்ன பண்ணுவாங்க நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவோட கண்ணாடி வந்து புடுங்கி எடுத்துருவாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே வந்து புரியாது என்னங்க பண்ற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா இல்ல இல்ல நான் வந்து கிளம்புறேன் இங்க கொஞ்சம் இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு லேப்டாப்லாம் அடிச்சு வந்து ஓடிடுவாங்க. நம்ம ஹீரோவா எம்மா எங்கம்மா போறேன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் எதுக்கோ ரியாக்ஷனே கொடுக்க மாட்டாங்க. பார்த்தா வெளியில வந்து அவங்க ஒர்க்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபோக்கஸ்டா இருக்கணும். என்ன நடந்தாலும் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒர்க்ல வந்து ஃபோக்கஸ் ஆக ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களால சுத்தமா வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. அப்போ பாத்தீங்கன்னா ஒரே டாட்டா வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து பாத்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அங்க 2 பேர் கம்ப்யூட்டர் சிங்க்ல தானே இருக்குது. அவரு என்ன பண்ணுவாருன்னா பேக் ஸ்பேஸ் குடுத்துட்டு எதையோ வந்து அடிப்பாரு. டைப் பண்ணுவாரு. அத பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னே தெரியல. லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எங்கேயோ வந்து குடுகுடுன்னு வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து டைம் பார்க்குறாரு. டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஃபோன பார்த்தா ஃபோனும் பண்றாரு. ஃபோனும் வந்து எடுக்க மாட்டேன்றாங்க நம்ம ஹீரோயின். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிலாம் இருந்தாங்கல்ல. இதெல்லாம் பத்தி தான் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தேடி வந்து வந்துடுறாங்க. நல்ல மழை போல. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்னன்னே தெரியல. திடீர்னு வந்து ஓடி போய் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அத அப்படியே கன்டின்யூ வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே தான் பார்த்தீங்கன்னா, இங்க 2 பேரும் கிஸ் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்னுடுறாங்க. இந்த சைட் லேப்டாப்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ ஒண்ணு டைப் பண்ணியிருப்பார்ல, அது என்னன்னா, அண்ட் தென் தே கிஸ்ட் இதுதான் வந்து காட்டுறாங்க. ஸோ இதோட தான் இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.